அனைவருக்கும் வணக்கம். எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும், அத அடிச்சு பிடிப்பு நடத்துற சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களுக்கான இந்த பதிலடி வீடியோ. இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதல்வரின் கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி நம்ம பேசப் போறோம். தொடக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே மண்ண கவ்வணுமா அப்படின்னு தெரியல. நாளைக்கு நடக்க போற வீத லீடர்ஸோடைய மாநாடு. அத பத்தி நம்ம பேசுவோம். சேனல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதிமுகல எழுந்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, அதிமுகவை எஸ்பி வேலுமணி அவர்கள் கைப்பற்ற போறார் அப்படின்ற ஒரு தகவல். அதிமுகலேருந்து இன்னும் சில பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் போட்ட பெரிய முட்டுக்கட்டை, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நான் உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எடுத்த அடுப்பில் வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நேற்று கரூருக்கு போன நிகழ்ச்சி எல்லாமே நம்ம பேசியிருப்போம். அரசு பணி வழங்கும் போது பார்த்தீங்கன்னா, சில பேருக்கிட்ட கண் கலங்கியிருக்காரு. அதாவது வந்தவங்க, அவங்க குடும்பத்து உறவுகளை இழந்தவங்க, அவங்க முகத்தில் அந்த வாடி இருக்கிற முகத்தை பார்த்த உடனே ரொம்பவே மனம் வருந்தி அந்த ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான பணி நியமன ஆணை அதிக அளவில் பால்வளத்துறை மற்றும் கூட்டுறவுத்துறையில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு இரவு காவலர் பணிகள், அதுதான் அதிக அளவில் கொடுத்துருக்கிற பணிகளாக இருக்குது. 5-6 பேருக்கு மேலே அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அரசு பணிலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ முக்கியமான விஷயமா கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி அதிமுகவும் சரி, திமுகவும் சரி மாத்தி மாத்தி பதிலடி கொடுத்தாங்க. இவ்வளோ நாள் எங்க இருக்காருன்னே தெரியாத இருந்த செந்தில் பாலாஜி ஓட ஓட வேட்டைக்காரன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் அவர்கள் பாடின உடனே பயந்து போய் வெளியில என்னது என்னையவா ஓட விட போறீங்களா ஐயோயோன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு பேசியிருக்கிறாப்புல. பேசுனது பார்த்தீங்கன்னா, பேசியே சிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷத்துல ஆஸ்பத்திரியில் இருந்தவர் சிடிஆர் நிர்மல்குமார் அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வியும் அந்த மாதிரி கேட்டிருந்தாரு. எதுக்குமே அவங்களால பதில் சொல்ல முடியல. இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய கோரிக்கை இன்னைக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்ட காலங்களில் தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. இவ்வளோ நாட்களில் ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வந்தே மாதரம், தேசிய கீதம், அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து 3வதா போனது, இதெல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட தமிழ்தாய் வாழ்த்தை தான் முதல்ல பாடியிருப்பாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா, சட்டசபை நிகழ்வு எதுவாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்வுன்னு ஒன்று நடந்துருச்சுன்னா தமிழ்தாய் வாழ்த்து அந்தந்த மாநிலங்களுக்கு நீங்கள் பாடிக்கங்க. அவங்கவுங்க மாநிலத்தோட தமிழ்தாய் வாழ்த்தை பாடிக்கங்க. அடுத்து தேசிய பாடலான வந்தே மாதரம் லாஸ்ட்டில் தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு. போட்டது மட்டும் கிடையாது, அதிமுகக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறாரு இந்த அமித்ஷா அவர்கள். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியால் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பிஜேபி கட்சி அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் முடிஞ்சு போச்சு. அப்படின்றனால அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற வரும்போது எடப்பாடியால் இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எஸ்பி வேலுமணி அவர்கள் இனிமேல் அதிமுகவை கைப்பற்ற நிலைமையில இருக்காரு. ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் சிவி சண்முகத்தோட இணைஞ்சு அதிமுகல இருந்து பிரிஞ்சு டிவிக்கில் இணையறதா இருந்தது. அதுக்கப்புறமா டிஎம்கேக்கு போகலான்ற பிளானு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கோவையில் மிகப்பெரிய தலைக்கட்டு அப்படின்றனால ஒருவேளை வீத லீடர்ஸ் அமைப்பில் சேர்ந்து அண்ணாமலையோட பயணிக்க போகிறாரோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது, இல்லை என் ரூட்டு தனி, நான் பாஜகக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரூட்டை கையில் எடுத்திருக்காரு. ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 47 எம்எல்ஏக்கள் அவங்க ஜெயிச்சிருந்தாங்க தனியாக. அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ பாதி பேருக்கு மேலே, அதாவது 7-8 பேர்கிட்ட வரதா இருக்காங்க. ஆல்ரெடி 5-6 பேர் வந்துட்டாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் உட்பட கிட்டத்தட்ட 6 பேர் வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எண்ணிக்கை அப்படின்றது 3ல் 2 பங்கு எங்கேயாவது வெளியில் போயிடுச்சுன்னா அவங்க மேலே கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது அடிபட்டு போகும். அப்படின்றனால மிகப்பெரிய ஒரு அதிமுக அப்படின்றது கேள்விக்குறியில நிலைமையில இருக்குது. இன்றைக்கி அதிமுகவுடைய மிகப்பெரிய ஐடி விங் அப்படின்ற இடத்துல ராஜ் சத்யன் அப்படின்றவர், மதுரை அதிமுகவுடைய ராஜன் செல்லப்பா அவர்களுடைய மகன். அவர் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு லெட்டர் மாதிரி கோரிக்கையும் கொடுத்துருக்காரு. உடனடியாக சிடிஆர் நிர்மல்குமார் அவருக்கு பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. ஏன் அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பர்வேஸ் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் ஊர் அது. பர்வேஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கி அங்கே இருக்காங்க. அதாவது இளம் தலைவராக வந்திருக்காரு, எம்எல்ஏ ஆகிட்டார், அமைச்சர் ஆகிட்டாருன்றதை தாண்டி அந்த புதுக்கோட்டை மாவட்ட விராலிமலையோட சட்டமன்ற தொகுதியில் இருந்தவர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தை சி விஜயபாஸ்கர் அவர்கள் கையில் வச்சிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா, பர்வேஸ் அவர்களுக்கும் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் ஒருவேளை நீங்கள் அவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாரு, ஏதோ ஒரு பெரிய கட்சி விழான்னு வரும்போது இங்கே யார் பேரை முன்னாடி போடுவாங்க?
என்னதான் இருந்தாலும் இவர் அமைச்சர், எம்எல்ஏ. இவர் எம்எல்ஏவா இருந்து ராஜினாமா பண்ணவர். ஆனால் ஊருக்குள்ளே பெரிய தலைக்கட்டு. இப்படிலாம் பஞ்சாயத்து வருமோன்னு பார்க்கும்போது உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த இணைப்பு விழாவில் மாப்பிள்ளை பர்வேஸ் அப்படின்லாம் சொல்கிறது. அடுத்த ஒரு விழாவில் பார்த்தீங்கன்னா பர்வேஸ் அவர்கள் மாமா விஜயபாஸ்கர் அப்படின்லாம் சொல்லும்போது ரைட்டுப்பா ஸ்மூத்தாக தான் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் பெரிய பஞ்சாயத்து இருக்குது. அதிமுகவுடைய தொண்டர்கள், விஜயபாஸ்கர் பின்னாடி வந்தவங்க மற்றும் பர்வேஸ் கூட ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சிட்டு வந்த இளைஞர்கள், இவங்களுக்குள்ள மிகப்பெரிய லடாய் போய்கிட்டு இருக்கு புதுக்கோட்டையில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தகவலாக வந்திருக்கு. இது கட்சிக்கும் கோரிக்கையாக அனுப்பப்பட்டிருக்கு. அதுதான் காரணமே. நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய பார்வைக்கு அது செல்லும்போது விஜயபாஸ்கருக்கும் பர்வேஸுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது கட்சிக்குள்ளே போயிருக்கு அப்படின்றனால இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் என்ன நினைக்கிறாருன்னா, ராஜ சத்யன் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கும் போது இவரும் ஒரு மதுரையில் ராஜன் செல்லப்பா அவர்கள் மிகப்பெரிய அளவில் மேயராக இருந்தவர். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருக்காரு. அவரும் ஒரு மதுரைக்காரரு. அப்போ ஏன் விஜயபாஸ்கர் பர்வேஸ்க்கு வந்த நிலைமை ராஜ் சத்யனால நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இருக்கிற ஒரு அமைச்சர் மேலூரில் இருக்கிற அவருக்கும் விஸ்வநாதன் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்குமே ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரியும் உட்கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் மதுரைக்குள்ளே போயிட்டு இருக்கு அப்படின்றனால மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் மதுரையில் சரிக்கிற கூடாது அப்படின்றனாலையும் மதுரை மத்திய தொகுதியில் முஸ்தபா அவர்கள் ஒரு வேளையும் பார்க்கல அப்படின்ற ஒரு தகவலையும் முதல்வர் அவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க பொதுமக்களாக சேர்ந்து. இதுக்கெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் என்ன பதிவு கொடுக்க போறார் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கிறது மதுரைக்கு நல்லதா அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து சவுக்கு சங்கருக்கு வருவோம். திமுக ஆட்சி காலங்களில் இருந்த வரைக்கும் திமுகவை அடி நடிச்சாப்புல, வீட்டில் சாக்கடை ஊற்றுனாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இறந்து போகும்போது கூட அந்த அளவுக்கு திமுகவை தான் அவருக்கு குறையாக சொன்னார். அவர் வீட்டில் அந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அமீருக்கு சொந்தமான அந்த ஒரு விஷயங்கள் நடந்தது. ஜாபர் சாதி விஷயம், 2 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டாருன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடுங்கினாருன்னு சொல்லிட்டு கம்பெனியில் இருந்த எல்லாரையும் ஓட்டிட்டு போனது, அங்கே பொருட்களை நாசம் பண்ணது எல்லாமே திமுகன்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாரு. செல்வ பெருந்தகை மேலே வேற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு. ஆனால் இப்போ அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டது, அதுக்கப்புறம் மிகப்பெரிய கேள்விகள் எழுந்து அவர் வெளியில் வந்தது எல்லாமே பழைய கதை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் திமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. திரும்ப வந்த கையில் பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் விட மாட்டேன், என்னதான் எங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் பூட்டினாலும் நாங்கள் சட்டப்படியாக திறப்போம்னு சொல்லிட்டு சட்ட போராட்டம்லாம் நடத்தி இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்ததுக்கப்புறமா எப்படியோ திறந்தாரு. வெளியில் வந்தோடனே முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொன்னார். அன்னைக்கு நைட்டே போய் சிவி சண்முகத்தை சந்திச்சாரு. இது அதிமுக ஒரு தலைக்கட்டை அவர் சந்திக்கணும் அப்படின்றது அது அவங்களுக்குள்ள என்னவா இருக்கும், அது நமக்கு அது தேவை கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, செங்கோட்டையன் அவர்களை மிகப்பெரிய மாவோயிஸ்ட் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு அவர் குறிப்பிடுறாரு. நேற்று அவருடைய வீடியோக்களை இன்னைக்கு பரவலாக தமிழகத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சில இடங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் சிறந்த ஆலோசகராகவும் ஒரு நல்ல பத்திரிகையாளராகவும் செயல்படுறாரு அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் அவர் பேசுகிறதில் நீங்கள்லாம் உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ மாரிதாஸ்க்கு வந்த நிலைமை ஏன் சீக்கிரமாக சவுக்கு சங்கருக்கு திரும்ப வரக்கூடாதுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அப்படியே ஆர்டிகிள் மாதிரி சொல்கிறாப்புல. அவர் அப்போ வனத்துறை அமைச்சராக இருந்தார் செங்கோட்டையன், இத்தனை கோடி ரூபாய் அடிச்சிருக்காரு, இத்தனை சந்தன மரங்களை கடத்தினாரு, வீரப்பனுக்கும் செங்கோட்டையனுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது, அதனால் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் கணக்கான கோடிகளை ஆட்டையை போட்டிருக்காரு. அண்ணே தெளிவாக சொல்கிறீங்களே, ஏன்னா இந்த சாட்சியை கொண்டு போய் காவல்துறையில் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் போது இதெல்லாம் நீங்கள் சொல்லலை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கட்சி ஜெயிச்சிருச்சு, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சர் ஆகிட்டாரு, இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு, ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுக்கு முன்னால் எவ்வளவோ நடந்திருக்கு. இன்னைக்கு அவங்க உதாரணத்துக்கு நான் விஜயபாஸ்கர் அவர்களுடைய 2 பேர் சேர்ந்ததிலே நான் சொன்னேன், அவங்க மேலே குட்கா வழக்கோ எதுவோ இருந்தாலும் அவங்களுடைய வழக்குக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க வழக்கு அவங்க தனியாக பார்த்து குற்றமற்றவர்னு நிரூபிச்சுட்டு வர போகிறாங்க, இல்லை குற்றவாளின்னு உள்ளே போகிறாங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. அதே போல் செங்கோட்டையன் அவர்கள் மேலே ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது, இன்னைக்கு அவர் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னா போக்குவரத்து துறையில் கூட அவர் குற்றமற்றவர்னு நிரூபிச்சுட்டு வெளியில் வந்திருக்காரு. அப்படி நீங்கள் அவர் பல்லாயிரக்கணக்கான கோடி ஆட்டையை போட்டிருக்காரு, கல்வி நிறுவனங்களில் ஆட்டையை போட்டிருக்காரு, இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோடியை வெளிநாட்டில் பதுக்கி வச்சிருக்காரு, வனத்துறையில் இதை பண்ணார், போக்குவரத்து துறையில் அதை பண்ணாருன்னு சொல்கிற சவுக்கு சங்கர் அண்ணே ஏன் இன்றைக்கி அந்த சாட்சிகளை கொண்டுட்டு போய் காவல்துறையில் சொல்ல மாட்டேன்றீங்க? எதுக்காக உட்காந்துக்கிட்டு நம்ம பேசணும், நம்ம சும்மா பணத்துக்காக உட்காந்து பேசிடணும்? திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நம்ம அவங்கள பேசணும், இப்போ தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம இவங்கள பேசுவோம், அப்போ எதிராக இருக்கிறவங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சவுக்கு சங்கர் அண்ணன் பேசுகிறாரா, இல்லை சும்மா கதை கட்டி விடணும் அப்படின்றதுக்காக பேசுகிறாரா அப்படின்றது தெரில.
ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணாலே ஒவ்வொரு ஆளும் பல லட்சக்கணக்கான வீடியோக்கள் போடலாம். அவ்வளோ தூரம் இருக்குது. ஒட்டுமொத்த திமுகவும் இன்னைக்கு ஊழலில் ஊறி போய் கிடக்கு. இன்னைக்கு அதிமுகவுடைய ஒரு சப்போர்ட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் செயல்படுறார் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. நம்ம மக்கள் சொன்ன அதே கருத்து. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பேர் கேட்குறீங்க, சவுக்கு சங்கர் அவர்கள் ஏன் சமீப காலமாக இப்போ பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ்க்கும் அவருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ்ஸை எதுக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக வந்து நம்மளுடைய முதல்வர் போட்டாருன்னு ஒரு கேள்வி வருது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக யார் போடணும், யாரை போடக்கூடாது, ஒரு தனிப்பட்ட ஒருவருக்காக இருக்கிற ஒரு பகைக்காக இவரை போடக்கூடாதுன்னு சொல்கிற சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பஞ்சாயத்துக்காக அவங்களுக்கும் இவங்களுக்கும் பஞ்சாயத்து வந்துச்சு? நான் தெரியாமல் கேட்குறேன். இப்போ யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தருக்கும் ஒரு போலீஸ்காரருக்கும் சண்டை ஆகி போகுமா? அப்படி விட்டுருவாங்களா? அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்துச்சு, என்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை வந்துச்சுன்னு தான் மக்கள் கேட்பாங்க. கேட்டிருக்காங்க உங்கள்கிட்டையும். ஆனால் நீங்கள் அதுக்கான பதிலெலாம் வைக்காம அவர் வந்து பிரச்சனையானவர், அவர் வந்து இப்படியாப்பட்டவர், அவர் திமுகவில் லஞ்சம் வாங்கினார். லஞ்சம் வாங்கினாருன்னா ஏன் அவங்க தலைமைக்கு தெரியாமல் இருக்கா, இல்லை முதல்வருக்கு தெரியாமல் இருக்கா, தலைமைச் செயலாளருக்கு தெரியாமல் இருக்கா? இவ்வளோ கேள்விகள் கேட்குற சவுக்கு சங்கர் அண்ணனுக்கு நம்ம சொல்லி தான் தெரிய வேணுன்றது இல்லை. ஏன்னா அவங்களாம் நீங்கள் நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கிட்டு வளர்ந்து வந்திருக்கோம். ஆனால் இவங்க இப்படி பணத்துக்காக உட்காந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. திமுக அப்படின்ற ஒரு கட்சியை இன்னைக்கு சவுக்கு சங்கர் மறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்டின ஒட்டுமொத்த அவரை வந்து அவ்வளோ தூரம் வந்து ஒரு தாயை வந்து மன வருத்தத்தில் அவங்க இறந்து போயிருக்காங்க. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அம்மா இறப்புக்கு கூட அவரால் அங்கே கூட நின்று பார்க்க முடியல. அவ்வளோ தூரம் வந்து ஒரு கொடுமைக்கு அனுபவிச்சிருக்காரு அவர் உள்ளே போயிட்டு. இப்போ கூட ஏன் அவர் வந்து அந்த ஒரு இடத்த அவர் தொட்டு பேச மாட்டேன்றாரு? தமிழக வெற்றி கழக கட்சியை அடிக்கணும் அப்படின்னு வந்து சவுக்கு சங்கர் எதுவும் சபதம் எடுத்திருக்காரா, இல்ல யாரு வந்து அவருக்கு கொடுத்து வேலை பார்க்க சொல்றாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. சொல்லலாம், இந்த தப்பு நடக்குதுங்க, இந்த துறையில தப்பு நடக்குதுங்க, என்னன்னு கேளுங்க, முதல்வருக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலாமே தவிர, இவர் இதை பண்ணியிருக்காரு, ஆனா ஏன் முதல்வர் சேர்த்திருக்காரு, ஏன் சேர்க்கும் போது நீங்க ஏன் இதெல்லாம் சொல்லல? உங்களுக்கு காரணம் என்ன? இல்லை உங்களை யார் இப்போ பேச சொல்லி தூண்டுறது அப்படின்றது ஒரு கேள்வி. ரைட்டு, சவுக்கு சங்கர் பார்ப்போம் அடுத்து. சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து அவர் பேசுகிறத காதில் வாங்கிட்டு காதில் விட்டுருங்க. இல்லை பார்க்கணும்னு நினைக்காதீங்க, பார்க்காதீங்க. அவ்வளோதான் என்னுடைய கருத்தாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நாங்கள்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டோம். பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வருத்தப்படுறீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பழனி கோயிலை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அறநிலையத்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு அடினே சொல்லணும், சிக்கலாக வந்திருக்கு. என்னன்னா, தனியாருக்கு ஒரு பழனி மலை கோயிலுடைய மிகப்பெரிய ஒரு நிலம், 100 கோடி ரூபாய் நிலத்தை தனியாருக்கு வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம். ஏன்னா இதை பற்றி பேசணும்னா நீளமாக இருக்கும். என்னன்றதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். மிகப்பெரிய அளவில் 100 கோடி ரூபாய் நிலத்தை, தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை தண்டபாணி அப்படின்றவர் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. இப்போ அந்த நிலம் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது ஜூலை 7ஆம் தேதி இந்த வருஷத்தில் இது பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன ஏதுன்ற சிக்கல் வந்து எடுத்து பார்க்கும்போது அவர் வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமானது. இந்த சார் பதிவாளர், அதாவது உயர் பதவியில் இருக்கிற சார் பதிவாளர் அவர்கள் லீவில் போயிட்டார் அப்படின்றனால உதவி சார் பதிவாளர் அவர்கள் இந்த நிலத்தை பதிஞ்சிருக்கார் அப்படின்ற ஒரு தகவல். இதை பற்றின முழு விவரம் எடுத்துட்டு இருக்காங்க. அமைச்சர் அவர்கள் இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி கோயில் நிலத்தை தனிப்பட்ட ஒருத்தருக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் தெளிவாக சொல்கிறேன். அதனால் நம்மளோட சேனல் ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.